இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க. சில பேருக்கு ஆனந்த கண்ணீர். என் கண்களில் வந்தது இப்ப ஆனந்த கண்ணீர் தான். இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்பில் 4 பேர் 4 விதமா பேசுனாங்க. மாமனார் ஒரு நார், நாத்தனார் ஒரு நார், கொழுந்தனார் ஒரு நார். இவர்களால் கல்யாணமாகக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நார் நார் ஆகுதுன்னு இந்த பெண் நார் நாராக கிழித்தார். ஆனால் நான் இங்கே பார்த்தேன், கொழுந்தனார் எந்த அளவுக்கு உதவினார், நாத்தனார் எந்த அளவுக்கு உதவினார், மாமனார் எந்த அளவுக்கு உதவினார் என்பதை துளசியின் வாழ்க்கையை இங்கே பார்த்தேன். ஆக இந்த நாரை பார்க்கும்போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம், மல்லிகை பூவை பறிக்கிறோம். அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு, மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது. அதை போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது. இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய மனைவி கால் ஊனம், ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது. ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல், தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றானே ஒரு கணவன். தங்கப்பதக்கம் படத்தில் தன் மனைவியை நடக்க முடியலன்னு அந்த சக்கர வண்டியில வச்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் KR விஜய் வைத்து தள்ளி கொண்டு பாடுவார். அத சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அவருடைய சித்தப்பா எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான் அங்க கண்ணீர் வடிச்சது அந்த பெண்மணி, கதர்னது அந்த அம்மா. கரெக்ட். கைவிட்ட தாய்மாமன் உறவை அந்த பெண் சொன்னார். கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே, இதுவும் கூட தாய் மகள் உறவு தானே. இந்த உறவு துன்பத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா? உதவாத உறவை நீ எண்ணி பார்க்கிறாய், உன் தாய்க்கு உதவும் உறவா நீ இருக்கிறாயே, உன்னை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். துன்பத்தில் கை கொடுப்பதுதான் உறவு. இந்த துளசியோட கணவன் ஜவஹர்லால்னு ஒருத்தர் வந்தார். அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும் அவர் வச்சு தாங்குவேன்னு சொன்னாரு. அதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவர் பேர் ஜவஹர்லால். ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை சுமப்பார். ரோஜா என்பது முள் நிறைந்தது. ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு முள் நிறைந்த ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் ஜவஹர்லாலை அந்த ஜவஹர்லால் நேருவாக நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மையான உறவு. எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்த தாய் தந்தை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில் அந்த முதியோர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம். அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வெக்கப்பட்டே தீரணும். ஆனால் அதை பார்க்கும்போது பிள்ளைகளே, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதறி விடாதீர்கள். தாய் இல்லாமல், வாய் இல்லாமல் மனிதனால் பேச முடியாது, தாய் இல்லாமல் உலகத்திலே பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இவர்களை பார்க்கும்போது உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட நாமும் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்கே கிருபா சொல்றாரு, ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரு. சீதையை போய் ராமன் கடைசியில சந்தேகப்பட்டான்னு சொன்னாரு. ஒன்னே ஒன்னு சொல்றையா, இன்னைக்கு தன் கணவன் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி என்று கணவன் படக்கூடிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் என் கணவன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா. இன்னைக்கு மழை பெய்யுது. ஏதோ கல்யாண வீட்டில் வந்தோம் பார்த்தோம், சித்தப்பா ஏ பெரியப்பா இன்னும் சொல்லிட்டு போறது உறவு இல்லை. கல்யாண வீட்டில் ஏன் தெரியுமா ஐயா மெய் எழுதுறாங்க? இந்த மெய்யான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் தான் இருக்கு. உன் கல்யாணத்தப்ப நீ உன் வீட்டுக்கு அழைச்ச சொந்தக்காரங்க மொய் எழுதுனா அவங்க வீட்டு கல்யாணத்தப்ப நீ மொய் எழுதுற. வட்டியே இல்லாமல் கடன் கொடுப்பதை போன்று கரம் கொடுத்து உதவும் வழக்கம் இந்த நாட்டில் இருக்கு. அதுதான் உறவு. இங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு இவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கினீங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு என்னையா உறவு? மனித நேயம். போகும்போது யாரும் கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. போகும்போது புண்ணியத்தை மட்டும் தான் கொண்டு சொல்ல முடியும்.
அதனால கணவன் மனைவி உறவு என்றாலும், தாய்மாமன் உறவு என்றாலும், சித்தப்பன் பெரியப்பன் உறவு என்றாலும், மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்று எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க துன்பத்தில் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது கை கொடுத்தாதான் உங்களுக்கு துன்பத்தில் நீங்க கஷ்டப்படும் போது அந்த உறவு கை கொடுக்க வரும். குழந்தைகளை, பள்ளிக்கூடத்து மாணவர்களை கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு கொண்டு திருத்த வேண்டுமா, இல்லை பெரும்பால் தான் அடிக்க வேண்டுமா என்று இந்த வாதாட போகின்றார்கள். குழந்தைகளை கண்டிக்க அவர்களை அன்பு கொண்டு திருத்துவதா என்று வாதாட இவர்களும், இல்லை பெரும்பால் அடித்தான் திருத்த வேண்டும் என்று வாதாட. ஆறு தனக்காக ஓடுவதில்லை, மரம் தனக்காக பழுப்பதில்லை, ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை. எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும். அன்பை விதைச்சா அன்பை அறுவடை செய்யலாம். அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் ஏதாச்சும் இருக்குங்களா? அன்பு பண்ணாலும் அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்கல்லம்மா. வம்புங்கிறதே குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்லை சார். பள்ளிக்கு வரான், அப்போ அந்த இடத்துல நம்ம அன்பை காமிச்சாதான் அவன் படிச்சு பெரியவன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்பை காட்டலாம், அதுக்கப்புறம் பெரும்பால தான் அடிக்கணும். எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார். நீங்க சொன்ன அதே காந்திஜி தான் நாட்டில் பிரச்சனை வரும்போது தற்காப்புக்காக ஆயுதத்தை ஏந்திரத்துல தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கார். உலகிலேயே ஆயுத பலம் வாய்ந்த நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே வல்லரசா இருக்கிற அமெரிக்கா குழந்தைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. அதே மாதிரிதான் வளர்ந்த நாடு ஜப்பானும், அந்த நாட்டுல 15 நாளைக்கு முன்னாடி குழந்தைங்க குறும்பு செஞ்சா அடிக்கலான்னு தான் சட்டம் போட்டு கம்ப்யூட்டர்ல பாடம் படிச்சுட்டு இருக்கிறான். சவுதி அரேபியாவும் நல்ல நாடுதான். அங்க குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம், அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு. சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு, நம்ம இந்தியா ஜனநாயக நாடு. பைபிள்லயே சொல்லி இருக்கு சார், பெரும்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை ஆக முடியாதுன்னு. அதே பைபிள்ல தான் சொல்லி இருக்கு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. ஐயோ, நீங்க ஒண்ணு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒண்ணு மாணவர்களை வலிக்கணுங்கிறதுக்காக அடிக்கிறது இல்ல, அவங்க முன்னேறணுங்கிறதுக்காக திருத்தறதுக்காக தான் அடிக்கிறோம். ஊனப்படுத்துறதுக்காக இல்ல, ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அடிக்கிறோம். அக்கா நான் சொல்றேன், மாணவங்கிறவன் ஒரு தீக்குச்சி, அவனை பத்த வச்ச பத்திப்பேன், அவனை விளக்கு எறியும் பயன்படுத்தல, ஒரு கூரை எறி வைக்கவும் பயன்படுத்தல. நமக்கு தேவை என்ன? விளக்கு எறியதான் பயன்படுத்தணும். தம்பி, நீ சொல்றது உண்மைதான். தப்பு செய்யற மாணவனை கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? சாமம், பேதம், தானம், தண்டனை. சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா? சாமம்னா உன்னால முடியும் ஊக்கப்படுத்துறது. பேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது. அதே தானம்னா நீ இந்த மாதிரி முன்னேறினா உனக்கு இந்த மாதிரி பரிசு தரேன்னு சொல்றது. இந்த மூணுலயும் ஒருத்தர் சரிப்பட்டு வெளினா நாலாவதா பெருமைங்கிறது தண்டத்தை எடுன்னு அப்பவே சொல்லியிருக்கு. இத பாருங்கண்ணா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்ல வந்துச்சுன்னா, ஆசிரியர் அடிச்சதுனால மனநோயாளி ஆயிட்டா. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் அட்மிஷன் டைம்ல சிட்டான ஸ்கூல்ல தானே கொண்டு சேர்த்துறாங்க. ஒரு கல்வியாண்டுல அந்த ஸ்கூல் ஒரு நோட்டீஸ் விடுது. அதுல என்னென்ன சொல்றான்னு தெரியுமாங்க? என்னோட ஸ்கூல்ல அறிவியல் லேப் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, திறமையான ஆசிரியர் இருக்காங்க, அன்பான ஆசிரியர் இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றது இல்லைங்கண்ணா. என்ன தெரியுமாங்கண்ணா? எங்க மாணவர்களை பெரும்பாலும் அடிக்கிறதுனால ஆசிரியருக்க சொல்றதே இல்லைங்கண்ணா. தப்பு செய்யற மாணவனை தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே, ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு. தான் முடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்கிறவன் அவனை என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது. அடிச்சா தான் சார் திருந்துவான். இந்தியாவிலே வச்சு பெரிய ஜெயில் எதுங்கண்ணா?
திகார் ஜெயிலு தானுங்க. ஆமா. அந்த திகார் ஜெயிலிங் கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யோகா போன்ற கலையெல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்கண்ணா. அவன் குற்றவாளியா இருக்கிறது இல்லை, வெளியே வரும்போது பட்டதாரியா வர்றாங்கண்ணா. அந்த குற்றவாளி இங்கே திருத்துறீங்களா? ஏன் மாணவர் நாங்கள் என்ன குற்றவாளிங்களா? நாங்கள் மாணவர்கள், எங்களை அன்பாலே சொன்னா போதுங்கண்ணா. இப்போ ஒரு அறிஞர் சொன்னாரு, நண்பனை காட்டு உன்னை காட்டுகின்றேன்னு. இப்போ நான் சொல்றேன், உங்க ஆசிரியர் காட்டுங்க, உங்களை பத்தி நான் சொல்றேன். ஒரு லட்சியவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான், ஒரு தீவிரவாதியை உருவாக்குறது ஆசிரியர் தான். அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில தான் உருவாகுது. அது லட்சியவாதியா தான் நாம போகணும், தீவிரவாதியா இல்லை. எந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும்போது இவன் கையால் உடைக்கணும்டா, இவன் கால் உடைக்கணும்டா, இவனை வெட்டி போடான்டான்னு சொல்லி எந்த ஆசிரியருமே உள்ள வர்றதில்ல. ஏன், உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா, இல்ல பங்காளி தகராறா? எதுக்கு ஏன் அடிக்கிறாரு? நீங்க நல்லா இருக்கணும் தாங்க ஏன் அடிக்கிறாரு. நான் சொல்றேன், ஒன்று கேட்டுக்கோ. 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் ஒழுக்காத்மா தான் படிச்சுட்டு வர்றான். காரணம் என்ன? அங்கே அவனை அடிச்சு வளர்த்தங்காடி ஸ்கூலில். அதே பையன் 12வது முடிச்சு காலேஜ் போகணுன்னே ஃபர்ஸ்ட் அவரே கட்டடிக்கிறானே, அவன் என்ன பண்றது? நீங்களே சொல்லி புட்டீங்கண்ணா. 1ஆம் கிளாஸ்ல இருந்து அவன் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியே இருக்கிறானு, அதே காலேஜ் போன கட்டடிச்சிடுறானு. அப்ப அந்த அடி வந்து தற்காலிகம், அதே அன்பு செலுத்தினா போதும். நாங்க 1ஆம் வகுப்பு என்ன 12ஆம் வகுப்பு என்ன, நாங்க வாழ்க்கை ஃபுல்லா நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா. ஸ்கூல் வாத்தியார் மட்டும் இல்ல, காலேஜ் வாத்தியார் மோர்கொண்டு பசங்களை அடிச்சு தான் திருத்தோனே. அவியலுமே காலேஜ் வர்ற பசங்களா இருந்தாலுமே பேரம் எடுத்தாதான் வேலைக்காகு. ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யறீங்க, அங்கே மேனேஜரும் பெரம்பு குச்சி தான் வச்சுட்டு இருக்கோன்னு மாட்டு இருக்குது. அதுக்கடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, உங்க சம்சாரம் இருக்கிறாங்களோ அவங்களும் பெரம்பு தான் வைக்கணும் மாட்டு இருக்குதுங்கண்ணா. இதுக்கு என்ன அவங்க, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது கணக்கில் 8 மார்க் தான் வாங்குவேன். அந்த 8 மார்க் வாங்கிட்டு இருக்கும்போது எங்க வாத்தியார் அன்பா தான் சொன்னார், கண்ணா ஒழுக்கமா படிடா, வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு அன்பா தான் சொன்னார். நான் கேட்டனா கேட்கலையா, அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன். 2ஆம் நாள் என்ன அன்பா சொன்னா நான் கேட்கல. அப்புறம் 4 வெளுப்புனாரு. அப்ப படிக்க ஆரம்பிச்சிருந்தான். கணக்கில் படிச்ச மேக்ஸ் எல்லாத்துலயும் படின்னு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? எங்க கணக்கு வாத்தியார் 8ஆம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தம்பி. அதைத்தான் சொல்றேன், அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்கண்ணா, அடிச்சாதான் திருந்துவான். ஏனுங்கண்ணா நீங்க அடிக்கணும்னு சொல்றீங்களா? அடிக்கிற ஆசிரியர் வந்தா நாங்க எப்படி தெரியுமா நடந்துப்போம், இப்படி கை கட்டி இருப்போங்கண்ணா. அதே அவர் போயிட்டாருண்ணா, டன்னுக்கா அப்படியே ஆட்டம் பாடுவாங்கண்ணா.